நீங்கள் பார்க்குறது தான் இந்த மேக்புக் M4 சிப்போட அந்த லேப்டாப் வந்து எத்தனை மாதம் ஆகுதுன்னு தெரியல. பட் எப்படியும் வந்து இப்போ தான் நான் வாங்கினேன். வீடியோ எடிட்டிங்க்கு நல்லாயிருக்கு. 0 பேமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து தருவாங்க. அதாவது பஜாஜ் ஃபினான்ஸில் 0 பேமெண்ட் தருவாங்க. கார்டு லிமிட் இருக்கணும். ஆனால் இது தான் கரெக்டாக பொறுமையாக ஓப்பன் ஆகுது எல்லாம் பீட மாரி. அப்புறம் நீ என்ன மயத்துக்கு எத்தனை முறையும் வாங்கி கேட்பீங்க, காசு ஆகுதா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் மேக்புக் ஏர் M4 சிப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த லேப்டாப் நான் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 20 days ஆகுது. இந்த 20 days நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப், டாவின்சி சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்பையும் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த சேனலில் இனிமேல் நீங்கள் இது சம்மந்தமான ஒரு வீடியோ கூட பார்க்க முடியாது. வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோ போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இதோட கலர் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நான் வாங்கின கலர் வந்து இது என்ன கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. பிளாக்னு தோணுதா? பிளாக் இல்லை, ப்ளூ, டார்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை விற்றாங்க. பட் ஆனால் இது வந்து டார்க் ப்ளூ அப்படின்னு தான் நான் கேட்டேன். டார்க் ப்ளூன்னா கேட்கல, ஏதோ டார்க் ப்ளூன்னு கேட்டேன், டார்க் ப்ளூ கொடுத்தாங்க. பட் இது பிளாக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 3 போர்ட் இருக்குது. அதில் 2 போர்ட்டு டென்னோ, ஒரு போர்ட்டு வந்து சார்ஜிங் போர்ட், அதாவது இந்த மேக்னெட்டிக் இந்த சார்ஜிங் போர்ட்டு. அந்த சார்ஜர் நான் காட்டுறேன். அந்த ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 போர்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 போர்ட்டு மூலிமா நீங்கள் வந்து 2 8K மானிட்டரை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ மவுஸுக்கு எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, மவுஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ளூடூத் மவுஸ் வந்து பெட்டர் பட் எடிட்டிங்க்கு ஒயர் மவுஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் வாங்கி அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ கலர் நீங்கள் பார்த்துட்டீங்க. இதோட சார்ஜர் நம்ம பார்க்கலாம். இதோட சார்ஜர் ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்லேயே உங்களுக்கு தெரியும். சார்ஜர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் சார்ஜர். இது வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. ஒரே நிமிஷம் தெரியுதா? நம்ம கிட்ட எடுத்துகிட்டு போனதே அப்படியே ஒட்டிக்கும். மறுபடியும் எடுக்கும் போது ஸ்ட்ரைட்டாக எடுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அப்போ லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இவ்வளோ தான். வச்சு ஸ்க்ராச் பண்ணிட்டேன் நினைக்கிறோம். வீடியோ முடிச்சுட்டு வீடியோ. இது வந்து அதோட சார்ஜர். எத்தனை வாட் சார்ஜர்லாம் தெரியாது, பட் சார்ஜர் ஓகே. இது கூட நீங்கள் வந்து ஏதாவது பென்ட்ரைவ் போடணும், காப்பி போடணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கணும். நான் வந்து பைத்தியம் மட்டும் ஒரே ஒரு USB வச்சு அடாப்டர் வாங்கிட்டேன். இது வந்து இது வாங்கினது வந்து நான் ஒரு 850க்கு வாங்கினேன். ஆஃப்லைனில் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா நிறைய போட்டு வச்ச மாதிரி வரும். இது ஒரு நல்ல பிராண்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களோட அந்த போர்ட்டுமே, அந்த மேக்ல போர்ட்டுமே கொஞ்சம் சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கும்போது நல்ல குட் குவாலிட்டியில் வாங்கிட்டீங்க. அப்புறம் நீ என்ன மயத்துக்கு 8 முறையும் வாங்கி கேட்பீங்க, காசு ஆகுதாச்சும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். முக்கியமான பக்கம் ஓப்பன் பண்ண போயிடும். வீடியோ இந்த பக்கம் திருப்பிடுவா. ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது தான் இந்த மேக்புக் M4 சிப்போட அந்த லேப்டாப் வந்து எத்தனை மாதம் ஆகுதுன்னு தெரியல. பட் எப்படியும் வந்துட்டு இப்போ தான் நான் வாங்கினேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தெரியல, ஒரே செட்டை கேமரா போட்டு லைட்டாக மேலே எடுத்துக்கோ. அப்படியே லைனில் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணுறது ஒரே ஆன்சர். அப்படியே ஓகே, எந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இல்லை ட்ராக் பண்ணலாம் தெரிய வேணாம். ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது ஓகேங்களா, அந்த கார்னில் இருக்குங்களா, அது ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ ஓப்பன் 13% சார்ஜர் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்னதான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதை ஒழிச்சு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சின்ன பசங்க இருக்கிறதுனால ஒழிச்சு வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா மீடியம் போட்டிருக்கு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, ப்ரீமியர் ப்ரோ இருக்குது. 3ல் எது ஓப்பன் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இங்கி பிங்கி பார்க்க போடுங்க பார்ப்போம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அடா டாங்கி இங்கி டை பாங்கி டை இன்னமோ டை தெரில. ஃபஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் கொஞ்சம் பவரான சாஃப்ட்வேர் நினைக்கிறதில்ல. ப்ரீமியர் ப்ரோ கொஞ்சம் தப்புன்னு ஓப்பன் ஆகிடும் சின்ன சிஸ்டம்லேயே. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் எதுவுமே பண்ணல, மாயமில்லை மந்திரமில்லை, ஒரே கிளிக்கு பாருங்கள். ஒரே கிளிக்கு குதிக்கிறானா எனக்கு ஓப்பன் ஆக தான் பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ரண்ட்டு இது டேப் வந்துச்சு. ஓப்பன் ஆகிடும் எனக்கு. ட்ரை பண்ண வச்சு தெரியல அதிகமாக, பரவாயில்ல பாருங்கள். எல்லாருடையும் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் காட்டலாமான்னு தெரியல. ஓகே, இருந்தாலும் காட்டுவோம். ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஏன் இது மட்டும் இருக்குது, என்னடா வீடியோ காணும் ஒரே ஒரு டேப் மட்டும் தான் நினச்சிங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் 2 மானிட்டர் போட்டு ஒர்க் பண்ணுறேன். ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்லாம் கிடையாது. இப்போ தான் வாங்கினேன், இனிமேல் தான் கற்றுக்கணும் எல்லாத்தையும். ஸோ இந்த போர்ஷனை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்து நான் இந்த இடத்த வந்து பிளர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா காட்டலாமா இல்லைன்னு தெரிய கூட தெரியல. பட் இந்த அளவுக்கு நான் போர்ஷன் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ரெண்டர் பண்ணி காட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ போட மாட்டேன். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணுறது மட்டும் தான் காட்ட முடியும் அந்த வீடியோவில். இவ்வளோ தான் காட்ட முடியும் அந்த வீடியோவில், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இதில் என்னென்னா இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கமாண்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் வரும். இதில் போய்ட்டு நம்ம வந்து என்ன ஓப்பன் பண்ணலாம் சொல்லுங்கள். ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுமா?
இப்போ கரெக்டாக ஸ்பெல்லிங் சொல்லுங்க கரெக்ட். ஓகே இப்போ என்ட்ரு அடிக்கிறோம். அடிச்சிட்டோம். இது எத்தனை செகண்ட்ஸ் நீங்களே நீங்கள், பட் ஆனால் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் எக்ஸோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இது. பட் இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். பட் அந்த ஃபைல் வந்து டெலிட் பண்ணிருக்கோம். ஸோ நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இதில் என்னென்னா நீங்கள் வந்து ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், நான் ஓரளவுக்கு பரவாயில்ல, எங்கள் வீட்டில் ஏசிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து மேக் வாங்கலாம். ஏன்னா வந்து ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு ஹீட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஜம்முன்னு இருக்கும். இல்லை ஏசி இல்லை அப்படின்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். ப்ளஸ் இதில் இருக்கிற கேமரா வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. கேமரா ஆன் பண்ணுறேன். இதில் ஒரு கேமரா இருக்குது. கேன்சல் கொடுத்து அந்த ஃபைல் ஒரிஜினல் ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன் நான். இதில் ஒரு கேமரா இருக்குது, பட் அதான் ஃபோட்டோ பூத்துன்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். டோன்ட் சேவ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பாருங்கள். தெரியுதா? இதில் ஒரு கேமரா இருக்குது தெரியுதா? இந்த கேமரா வந்து என்ன ஹைலைட்னா இந்த கேமரா குவாலிட்டி நிஜமாகவே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த கேமரா வந்து என்னை ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்களே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து அழகாக ஆஃபீஸ் ஒர்க் தான் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணும் பயங்கரமாக. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரே நிமிஷம். ஜூமுக்கே ஒரு நேரம் ஆகுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் நெட்டு கனெக்ட் பண்ணல, அதனால் அப்படி இருக்கலாம். நெட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ கட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ கட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணதான் வேஸ்ட்டு. பட் ஆனால் சரி கட் பண்ணிட்டே பண்ணுவா. ஒரே நிமிஷம் இருக்கும். நெட்டு கனெக்ட் ஆச்சா கேட்பீங்க. நெட்டு கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா என் நெட்ஒர்க் ப்ராப்ளம், லேப்டாப் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு கீபோர்டில் லைட்டிங் தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் நான் அதுக்குமே கேமரா கையில் எடுக்கணுமா? வேணாம் நான் கடைசியாக காட்டுறேன். ஓகேவா? இதில் வந்து லைட்டிங் இருக்குதுல்ல, இந்த கேமராவில் இந்த கீபோர்டு கீழே இருக்கிற லைட்டோட பிரைட்னஸ் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எங்கே பண்ண முடியும் அப்படின்னா கீபோர்டு அப்படி போட்டிங்க அப்படின்னா கீபோர்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறது தெரியுதா? கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீபோர்ட் பிரைட்னஸ் காட்டுது பாருங்க. உங்களுக்கு கண்ணு தெரியலன்னு தெரியல. இதை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக தெரியுற மாதிரி தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ தெரியும் நினைக்கிறேன். இந்த பஸ்ஸில் தெரியுதா? அங்கே பார்த்துங்க, அதே இடத்துல பார்த்துங்க. நான் கம்மி பண்ணுறேன். டவுன் ஆயிடுச்சா? லைட் எரியுதா? டவுன் ஆயிடுச்சா? லைட் எரியுதா? டவுன் ஆயிடுச்சா? ஸோ இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் சார்ஜர் கொஞ்சம் நிற்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி லைட் இருந்தால் சார்ஜர் நிற்கும், சும்மா கதை ஓட்டக்கூடாது. பட் சார்ஜர் நிற்கும் அப்படின்னு நம்புவோம். வேறு இதில் என்ன இருக்குது, என்னோடய ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னோடய ஸ்டோரேஜ். எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும் நீங்களே பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? வேஸ்ட். அப்போ லேப்டாப் அப்படி தானே உங்களுக்கு தோணுது? இல்லை, நல்லாயிருக்கும், நம்புங்க. இதுதான் அந்த ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. தெரியுதா? கண்ணு தெரியுதா? எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த பின்னை எப்பயுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பின்னாடி ஒரு பொட்டி தெரியுது நீங்கள் மஞ்சள் கலரில், அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா இன்ட்ரோவில், அந்த பொட்டியில் வந்து கேமரா வச்சு தான் வீடியோ எடுத்தேன். அந்த பொட்டி எப்படி சேர்த்து அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குது, இன்னுமாடா ஜூம் ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி. வீடியோ இருக்கும்போது தான் கரெக்டாக பொறுமையாக ஓப்பன் ஆகுது எல்லாம் பீட மாரி. ஓகே, இதில் வந்து வேறு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணி அப்படின்னா ஐஃபோனில் இருக்கிற நோட்ஸ் இந்த பக்கம் வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக பார்க்க போகிறோம். ஸோ கடகடன்னு எல்லாத்தையுமே நல்லா மைண்டில் ஏற்றிங்க. ஸோ ஜூம் இருக்குது. இதில் என்ன ஆப்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இதில் ஆப் ஸ்டோரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணான்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது. பிகாஸ் மேக்கில் வந்து வாட்ஸ்அப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா அதுக்கு பெய்டு கேட்காது, வாட்ஸ்அப் இருக்காதுன்ற மாதிரி வரும். அதாவது வாட்ஸ்அப்பே கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஜூம் ஆப்பே நான் டவுன்லோட் பண்ணும்போது நிறையா பெய்டு கிடச்சி, பெய்டு ஆப்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களை வாங்க வைக்கிறதுக்கான நிறையா மோட்டிவேட் பண்ணி உங்களை பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஜஸ்ட் சஃபாரின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இதில் மேக்லேயே இருக்கும் சஃபாரின்னு சொல்லிட்டு, அதை வேறு தேடி கட்டணும் அவருக்கு. சஃபாரி இங்கே தான் இருக்கிறேன், சஃபாரின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் குரோம் வச்சுருக்கேன். குரோம் ஒன்று எங்கேயும் யோசிக்கிறேன், குரோம் மட்டும்தான் வச்சுருக்கேன். குரோம் வச்சுருக்கேன், இந்த வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் நினைக்கலாம் கிராக் வெர்ஷன்னு, இது எல்லாமே ஒரிஜினல் வெர்ஷன். இதை ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். வச்சுருக்க எல்லா பெய்டுமே, எல்லா சாஃப்ட்வேருமே பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ எல்லாமே கிரியேட்டிவ் கிளவுடை வாங்கி அதுக்கப்புறம் அதிலேருந்து டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர். அதுக்கான அடையாளங்கள் கிரியேட்டிவ் கிளவுட் காட்டணும், அவ்வளோதான் நம்புவீங்களா? ஸோ அது எங்கே இருக்குது கிரியேட்டிவ் கிளவுடு? தேடுங்க தெரியல எங்கே இருந்துச்சு அப்புறம் பார்ப்போம். தோகுது பார்த்தீங்களா, கிரியேட்டிவ் கிளவுட்லாம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. கிரியேட்டிவ் கிளவுடு டவுன்லோட் பண்ணி கிராக் வெர்ஷன் போடணும். எவ்வளோ ட்ரை பண்ணேன், முக்கணும் மோதனேன், எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் வழியெல்லாம் பெய்டு போட்டேன். பெய்டு உடனே நீங்கள் 26,000 போட்டியாக கேட்டீங்க அப்படின்னா இல்லை, 26,000 போடல, வெறும் 3,000 தான் போட்டேன். அதுவும் ஒரு இந்திக்கார பையாக பிடிச்சி போட்டேன். ஸோ இதை கேட்டு எதாவது கேஸ் போட்டுற போகிறீங்க? எதுவும் இல்லை, சும்மா விளையாடி சொன்னேன். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். பட் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் எந்த ரெடி பண்ண முடியுமோ அதே அளவு தான் ரெடி பண்ண முடியும்.
ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்மூத்தாக ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகுது. பட் ஒரு சில இடத்துல வாங்கினா நம்ம விண்டோஸே போய்டும் தோணுது இல்லை. ஒரு சில இடத்துல வரும் தான், நீங்கள் என்ன வாங்கினாலும் வரும் தான். பட் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஏசியில் வச்சு யூஸ் பண்ண பாருங்க, டெம்பரேச்சர் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரீவியூ ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், டாவின்சி நான் ஓப்பன் பண்ணி காட்டல, டாவின்சி டெல் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இதுவே போதும். கிராக் ஏற்றி வச்சு கிராக் ஏற்ற முடியலன்ற ஒரு கட்டத்தினால டாவின்சி ஏற்றினேன். யூஸ் பண்ண தெரியுமா கேட்டீங்கன்னா தெரியாது, சும்மா தான் டெவலப் பண்ணி வச்சேன், இருக்குது ஃப்ரீயாக இருக்குதுன்னு. ப்ளஸ் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணவும் நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ராக்ஸி போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்ஸி போர்ட் யூஸ் பண்ணி விண்டோஸே வாங்கிட்டு போக நினைப்பீங்க. விண்டோஸில் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை விட இது பல மடங்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மேக் யூசர்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து விண்டோஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, இதில் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது அந்த ஃபைல் ஷேர் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆப்பிள் ஆப்பிள் தான் வச்சுருப்பேன் மொபைலை. அந்த மொபைல் தான் ஷூட் பண்ணுறேன். ஒன்றா ஃபோன் அது ஆப்பிள் 13, வெறும் 13 தான் வச்சிருக்கேன். அந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு கேமரா சொன்னேன்ல, அந்த கேமரா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினேன், பட் ஆனால் அந்த அளவுக்கு காட்டி நினைக்கிறேன். பட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் மேக் ஷோரூம் போயிட்டு சும்மா கேமரா ஃபோட்டோ பூத் அப்படி போட்டிங்கன்னா சும்மா கேமரா பண்ணி விளையாடி பார்த்துருவாங்க, நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது தெரியணும், சாஃப்ட்வேர் நல்லா ரன் ஆகுது. பட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணுவீங்க, இல்லை கோடிங் பண்ணுவீங்கன்றதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கோடிங் எனக்கு தெரியல, கோடிங்லாம் தெரியல, சும்மா இதை தெரியும்னு கோடிங்கை பற்றி எனக்கு தெரியும். வீடியோ எடிட்டிங்க்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா, ஒரு 93,000 பட்ஜெட்ல நல்லா இருக்கு. இதுல நீ அசூஸ் லேப்டாப், அசூஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த லேப்டாப் வந்து இதோட கம்மியா இருக்கு. ப்ராசஸர், ஜிபி, அதாவது ஜிபி இல்ல, ஸ்டோரேஜ் வேரியன்ட் எல்லாமே நல்லா இருக்கும். பிளஸ் நீங்க அதை வாங்கலாம். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இந்த லேப்டாப்பை வந்து நான் டியூல தான் வாங்கினேன். ஓகேங்களா, இது வந்து 0 பேமெண்ட்ல உங்களுக்கு வந்து தருவாங்க. அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ்ல 0 பேமெண்ட்ல தருவாங்க, கார்டு லிமிட் இருக்குண்ணா. ஆனா இதுவே நீங்க அசூஸ் வரல, அந்த லேப்டாப் இருக்குது இல்ல, அந்த கேமிங் லேப்டாப் A15 தெரியல, விட்டுருங்க. அந்த லேப்டாப் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க பாக்குறீங்க, வீடியோ பாருங்க. அந்த லேப்டாப்ல உங்களால 1/3 பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லேப்டாப் ஒரு 1/3 ஈஸியா மைனஸ் பண்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவேன். 60,000. ஓகே, 60,000 2 பேசலாம். 60,000 20,000 நீங்க கட்டிடணும். மீதி 40,000 வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட காசையில வழியில் இல்லைன்னா சொல்லப்படாது. அப்படிலாம் கெத்து மெயின்டைன் பண்ணணும்ல. என்கிட்ட வந்து பரவாயில்ல, வாங்கினா மேக்கு தான் வாங்கலாம். பெரிய பணக்காரன் நினைச்சிங்க அப்படின்னா மேக் வாங்கலாம். ஓகேங்களா, இல்லை நான் வந்து ஏழை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அசூஸ் வாங்கலாம். ஆனால் அசூஸ் வாங்க தான் பணக்காரன், ஏன்னா இன்சூர் பேமெண்ட் கட்ட காசு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து மேக் வாங்கலாம், பணக்காரன் பெரிய காசு வச்சுக்கலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் இதோட கிரைட்டீரியா. நான் எப்படி வாங்கினா டியூவில் வாங்கினேன், நீங்கள் வாங்கினா டியூவில் வாங்கிக்கலாம். டியூவில் வாங்கிட்டு சும்மா பச்சைக்கவும் கூடாது, படம் பார்க்கக்கூடாது, எடிட்டிங் பண்ணி சம்பாதிச்சு மறுபடியும் டியூவை குயிக்காக அடிச்சிடணும். எல்லாரும் சொல்லுவாங்க, டியூவில் போட்டு வாங்கி எதுக்குப்பா வாங்குறேன், டியூ நான் தான்ப்பா கத்துறேன், நீ ஏன்ப்பா கத்துறேன், போயிட்டு வாப்பா, பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வாட்டி சொல்ல தெரியல, கமெண்ட் கூட தான் ரிப்ளை பண்ணுவோம். புதுசாக வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நல்லா யூஸ் போச்சுன்னா போகிறோம். ஓகே, அண்ட் see you. டேட்டா சாஃப்ட்வேர் ஒன்றுமே காட்டல, பட் கமெண்ட்ல ஏதாவது திக்னிங் அப்படின்னா மறுபடியும் காட்டுறேன். பாய்.